தளபதி விஜய் இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார். இந்த இப்போ என்னோட வீட்டில் குழந்தைங்க எல்லாருக்குமே இவர் எப்படி அவர் அப்படி அட்ராக்ட் பண்றாரு, அவர்கிட்ட அப்படி ஒரு சார்மிங் டான்ஸ் ஆக்டிங் எது எடுத்துக்குங்க, அவரோட சாங்ஸ் எடுத்துக்குங்க, எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம். ஆஸ் அ பர்சன் ஃபேபுலஸ் பர்சன், ரொம்ப காமா இருப்பார். ஆனா அவ்வளோ கியூட்டான ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாரு பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த கேமரா. பட் வெரி டிசிப்ளின், ஃபேபுலஸ் பர்சன் டு ஒர்க். எப்படி வசீகரா மூவில வந்து வடிவேல் சார் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அது மாதிரி உங்க ரெண்டு பேரோட நிறைய காம்பினேஷன் செம்மையாவே இருக்கும். கியூட்டாவும் இருக்கும், மிரட்டிட்டே இருப்பீங்க. ஆமா, அந்த சீன்ல வந்துட்டு என்ன தவிர வேற எவளையாவது பார்த்தா கொன்னுடுவேன். கரெக்ட். இப்போ ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் பிக் போலாம். அஜித் சாரோட படம் பண்ணும்போது he is a fabulous human being. அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு சுத்தமாவே அந்த ஹீரோ, நான் இவ்ளோ பெரிய ஹீரோன்னு எப்பவுமே ஏன் இருந்ததே இல்லை எனக்கு புரியல. நான் ஒரு நாள் பாக்குறேன், ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆயிட்டு போக பாக்குறேன், ஒரு 100-200 பேர் ஒரு கியூல லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ்ல நிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு தனியா நின்று போட்டோ. ஷூட்டிங் முடிஞ்சா எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அவர் எல்லாருக்கும் பொறுமையா இருந்து போட்டோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் கிளம்பினாரு. அவரோட ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. ஃபேன்ஸ் விடுங்க, எல்லாருக்குமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு. இந்த ஆர்டிஸ்ட், இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க டைரக்டர், இவங்க வந்து ஜூனியர், எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நேகா. நீங்க சொல்லுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு தலை ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் போலாம். வசூல் ராஜ் பத்தி சொல்லிட்டேன். ஏன்னா இவரோட 2 படம் பண்ணிருக்கு. ஆமா, 2 படம். அகைன் இவ்வளோ பெரிய உலக நாயகன். ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து பொம்பளைக்கு சம்பந்தத்துல நான் அபாஸ்க்கு பேரா இருந்தேன். இதுல வந்து அவரோட பேர. ஸோ எப்படி நடிக்க போறேன், இதுல வந்து ஒரு சீன்ல வேற பிரபு சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க. என்டையர் யூனிட்ல என்டையர் டீம் இருக்கு. அந்த சீன் வந்து வேற கமல் சார் வந்து படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டயலாக் சொல்லணும், எனக்கு வரல. ஸோ டு மேக் இட் லைட் அவர் சொன்னார், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கலன்னு சொல்லிட்டு கமல் சாரும் பிரபு சாரும் வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டை லைட் ஆக்குறாங்க, அந்த மூமெண்ட் லைட் ஆக்குறாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியுது, எனக்கு வந்து பயப்படுறேன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதுக்கு அந்த டைம், அந்த இடத்த காம் டவுன் ஆக்குறதுக்கு, என்ன காம் டவுன் ஆக்குறதுக்கு அவங்க அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷனை. செம ஸ்வீட்ல. ஓ காட், ஒன் ஆஃப் மை வெரி வெரி ஃபேவரட் ஃபிலிம். நீங்கள் சொன்னீங்களா இப்போ எந்த படம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுது. இந்த படம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த கேரக்டராக மாறுறதுக்கு. பிகாஸ் வெரி ஹோம்லி. பட் இந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் தப்பானாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸ்க்ரீனில். அது இல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்திருந்தார் செல்வராகவன் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தார். அந்த கேரக்டர் தான் சொல்கிறதா அந்த பேரோட, பட் அது ரோலாக பியூட்டிஃபுல்லாக எனக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் த என்டையர் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். I would love to do something like this again. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சமான ஒரு ரோல். கட்ஸ் வேணும்ல மேம், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் ஆர்டிஸ்ட். எனக்கு எதாவது சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு நெகட்டிவ் ரோல், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை.